இன்று உங்களுக்கு வாழைப்பூ வடையாக செய்து காட்டப் போகின்றேன். இதை இப்படி கொத்தி இதே போன்று அறிய வேண்டும். இதே போன்று அரிந்து எடுக்க வேண்டும். ரைட், இப்பொழுது வாழைப்பூவை கொத்தி சின்னனாக அரிந்து எடுத்திருக்கிறேன். இதை இப்போ நம்ம தண்ணியும் உப்பும் போட்டு வடிவாக கழுவி புளிந்தெடுக்க போகின்றேன். என்னென்னா அந்த கசறு அதுகள் இல்லாமல் எடுக்க போகின்றேன். உப்பும் போட்டு உள்ள உணவு எல்லாரும் விரும்பி சாப்பிடையும் வேண்டும். இது சாப்பிட்டா மருத்துவ குணம் மிக்கது. குடலில் கல், கிட்னி அதில் கல்லுகள் எல்லாம் இருந்தால் இது சாப்பிட்டு வர தானாக குணமாகும். இது மருத்துவ குணம் மிக்க ஒரு வாழைப்பூ. ரைட்டு, இப்போ புளிந்து எடுத்து விட்டேன். இதற்கு இப்பொழுது பச்சை மிளகாய் சிறிது, வெங்காயம் சிறிது போட்டு மிளகுத்தூள், சீரகம் கூட போட்டால் நல்ல. இது வல்லாரை, இதையும் சிறிதாக சேர்த்து கொள்ளுவோம். இது பொன்னாங்கானி சிறியா வெட்டியது. கருவேப்பிலை, இது கருவேப்பிலையை உருவி சிறிதாக நோண்டி போடலாம். வல்லாரை இலை, இதுகளையும் நிறைய தேவையில்லை. இது ஒரு போட்டு உப்புத்தூள், எல்லாம் சேரக்கூடிய மாதிரி பிசைந்து எடுக்க வேணும். எல்லாம் சேரக்கூடிய மாதிரி இப்படி பிசைந்து எடுத்தால் இது கூட பொரியல் வடைகள். எண்ணெய் நன்றாக கொதித்து விட்டது. இப்பொழுது வடையை வடிவாக எண்ணெய் கொதிச்சுட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்து இதில் வைத்து வடிவாக அப்படி இதை இப்போ கொதிக்கும் எண்ணெயில் இதை போடுகிறேன். நிறம் பொன்னிறத்துக்கு வரும். வாழைப்பூ வடை பொரிந்து விட்டது.